பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டா யாராவது அதை தடுத்தர முடியுமா? ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 43:13 நான் செய்வதை தடுப்பவன் யார்? சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு திருமணத்தை ஊர்க்காரங்கெல்லாம் தடுத்துடுறாங்க, இவங்க அவங்க அந்த குடும்பத்தார் சொந்தக்காரங்க இல்லாத பொல்லாத சொல்லி தடுத்துறாங்கன்னு சொல்லி. தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டா ஊரே எதிர்த்து நின்றாலும் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய தொழில் காரியத்தை தடுக்க முடியாது. ஊழிய காரியத்தை தடுக்க முடியாது. எப்படி தடுக்க முடியும்? ஆண்டவர் துணை நிற்கும் பொழுது நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு சொல்றார். யார் தடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். யார் தடுக்க முடியும்? நான் செய்வதை கர்த்தர் செய்ய நினைச்சிட்டா தடுக்க முடியாது. யோபு 42:2 பாருங்க, நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைகள் தடைப்படாது. ஒருத்தரை தடுக்க முடியாது. தடை கொண்டு வரும்படி சாத்தான் ஆட்களை எழுப்பினாலும் அவன் காரியங்களை செய்தாலும் தடுக்கவே முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 80களின் ஆரம்பத்தில் முதலாய் தேவனுடைய வீடு என்ற கட்டடத்தை ஆண்டவர் கட்ட சொல்லி 3000 பேர் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க தான் அந்த கட்டடம். அந்த ஆரம்ப காலம் 80களின் ஆரம்பத்தில் ஆண்டவர் இடத்தை இலவசமாய் கொடுத்தார். கட்ட வேண்டிய அந்த பிளானை எல்லாம் கொடுத்தார். வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உடனே வந்தது பாருங்க தடை. அப்போவே 80களின் ஆரம்பத்திலே மத தீவிரவாத அமைப்பினர் வேறு ஊரில் இருந்து வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே இருக்கிற கிராமத்தின் மக்களை தூண்டி விட்டு எங்களுக்கு விரோதமாய் வழக்கு கொடுக்க வைத்து போலீஸில் விசாரணை, ஆர்ஐ விசாரணை, தாசில்தார் விசாரணை, கவர்மெண்ட் அதிகாரிகள் விசாரணை, கோர்ட்டில் வழக்கு, எங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் எழும்பியதை தடைப்படுத்தி ஆக வேண்டும். ஜெப வீடு கட்டுவதை தடை பண்ண கூட்டம் பப்ளிக் மீட்டிங் போட்டு பிரசங்கெல்லாம் பண்ண ஆட்கள்லாம் வந்து அப்போவே பேசினார்கள், இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் செய்கிறதை தடுக்க முடியுமா? அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க, மதவாதிகள் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க, கிராம மக்களை தூண்டி எழுப்பி விட்டு ஊர்வலெல்லாம் நடத்தி பார்த்தாங்க, பொதுக்கூட்டெல்லாம் போட்டு தடை உண்டு பண்ண நோட்டீஸ் அடித்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. யாரும் தடுத்து விட முடியாது. எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் எழும்பினாலும் அதிகாரத்தில் உள்ள எழும்பினாலும் தடுக்க முடியாது. தேவன் ஜெயமாக நடத்தி கொடுத்து அவர் குறித்த நாளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஜெபம் நடத்தப்பட்டு தேவனுடைய வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகிமையாக ஊழியம் நடைபெற ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி நின்றாலும் தடுத்து விட முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்றால், கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நடத்தினால், அவர் ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை வழி நடத்தினால் ஒருவரும் அதை தடுத்து விட முடியாது. சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் வெட்கப்பட்டு தோல்வி அடைந்து போவானே இல்லாமல் அவனால் கர்த்தருடைய காரியத்தை தடுத்து விட முடியாது. சில சமயம் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். அது நம்முடைய ஜெபத்துக்காக, நம்முடைய விசுவாசம் பலன் அடைய. இந்த சூழ்நிலையிலே நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். இன்னும் நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் கூட்டணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து சில காரியத்தில் தாமதத்தைக்கு ஆண்டவர் அனுமதிப்பார இல்லாமல் தடுத்து விட முடியாது. அதனால எந்த சூழ்நிலையிலே கலங்காதுங்க. ஆனால் இந்த தடை எதனால்? இந்த திருமண தடை, இந்த சந்ததி பெருகிவிடும் என்று எதிர்பார்த்திருந்தால் திடீரென்று கரு கலைந்து விட்டது. திடீரென்று குழந்தை இல்லாமல் போய்விட்ட டாக்டர் சொல்கிறாங்க தடை. ஒரு வீடு வாங்குறதுக்கு தடை, வீடு கட்டுவதற்கு தடை, பிஸ்னஸுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, திருமண காரியத்தில் தடை, எதை எடுத்தாலும் நன்மை நடக்கிற மாதிரி தடை. இந்த தடைக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி தடை ஏற்படுகிறது என்பதை யோசித்து பாருங்க. தேவனால் ஒரு தடை அனுமதிக்கப்படுகிறது என்றால் ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும். நீங்கள் துதிக்க 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 ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் தடையை அனுமதித்தார்ந்தாலும் அவரே தடைகளை மாற்றி வழியில் நடத்துவார். அல்லது இந்த வழி சரியில்லை என்றால் அதைவிட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களுக்கு வழி திறந்து நடத்தி விடுவார். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை துதிங்க.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வேதத்தை தினமும் தியானித்து ஜெபித்து அவரை பின்பற்றுகிறவளாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நன்மைக்கு ஏதுவானதாகத்தான் இருக்க முடியும். அதனால் ஆண்டவரை துதிங்க. நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, ஆண்டவரோட ஐக்கியம் சரியில்லைன்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தடையை உண்டாக்கி அவன் உங்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கி கொள்ளுங்க. உங்கள் காரியத்தை சரிப்படுத்துங்க. ஆண்டவரோட ஐக்கியத்தை சரிப்படுத்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் தடுத்து விட முடியும்? அதை மறந்து விடாதங்க. ஒருவேளை சாத்தான் தடுக்கிறான் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தடை ஏற்படுத்தினால் துதிக்க வேண்டும். சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பொல்லாத மனிதர்களை கூட எழுப்பி உங்களுடைய காரியத்தை தடுக்க முயற்சிப்பான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முயற்சி செய்வான். உங்களுடைய ஊழியத்தை தடுக்க, உங்களுடைய பிஸ்னஸை தடுக்க, பிள்ளைகள் காரியத்தை தடுக்க அவன் பல காரியத்தை செய்வான். என்றால் அவன் தடை உண்டு பண்ணுகிறவன். சாத்தான் தான் தடைகளை ஏற்படுத்துகிறவன். நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் போய் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று தடை கற்களை போடுகிறவன். தடை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களை எழுப்பக்கூடியவன். ஒருவேளை சில அரசாங்க அதிகாரிகளை கூட எழுப்புவான். ஆளுகையில் அதிகாரத்தில் உள்ளவர்களை எழுப்புவான். யாரை கொண்டாவது காரியத்தை தடுத்து விட நினைப்பான். பயந்துராதங்க. அவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சாத்தானை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்படி இருக்கும்போது யார் தடுத்து விட முடியும்? அதனால் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் பலன் அடையணும். முடிந்த உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபிங்க. அந்த தடை விலகிவிடும். உங்களுடைய ஜெபத்தை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த தடை இயேசுவின் நாமத்தில் விலகணும், சாத்தான் கொண்டு வருகிற தடை மாறணும்னு ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடந்துவிடும். சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தும் வரைக்கும் அந்த தடையை அனுமதிப்பார். அது என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? உண்மைதான். ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மோடு இடைப்பட்டு நம்ம இன்னும் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவதற்கு சில காரியத்தை தடைப்படுத்தக்கூடும். நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு குடும்பத்தார் ஒரு அனுபவத்தை எனக்கு சொன்னார்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து போய் அங்கே குடியேறினவர்கள். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காரியத்தில் தடை தடை தடை. மற்ற எல்லாம் நடக்கிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் பல வருஷங்களாக தடைப்பட்டு கொண்டே வருகிறது. அவங்க ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, மற்ற ஊழியக்காட்டிலெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த காரியம் வாய்க்கவே இல்லை, தடை நீங்கவே இல்லை. அப்போது நான் பண்ணின பிரசங்கத்தை அவங்க கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஆவியானவர் அதை கொண்டு பேசினாராம். யாரையோ நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, உள்ளத்தில் ஒரு கசப்பு வெறுப்பை வச்சிருக்கிறீங்க, அவங்கள மன்னிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதாய் வேத வசனத்தை கொண்டு நான் பேசின வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டதாம். அப்போ அவங்க நினச்சி பார்த்தபோது ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அவங்க இந்தியாவிலிருந்து வருவதற்கு முன்பாக, பல வருஷத்துக்கு முன்பாக, இந்தியாவில் அவருடைய உறவினர் ஒருவரோடு ஏற்பட்ட உரசல்னால மனக்கசப்பு, அதனால் காயங்கள் ஏற்பட்டது, பாதிப்புகள் 2 பேருக்கும் உண்டானது. அதனால் அங்கேருந்து அந்த தேசம் வந்துட்டாங்க. அப்போ அவங்கள நினைக்கிறதே இல்லை. சில சமயம் அவங்களை குறித்த நினைவு வந்தால் உள்ளத்தில் கோபமும் வேதனை வரும். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இப்போ ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். அவங்களை குறித்த ஒரு வருத்தமும் கசப்பும் உள்ளத்தில் இருக்கிறது, நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினாராம். இதுதான் நீ உன் காரியம் தடைப்பட்டு போக காரணம், அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருக்க காரணம், தடை விலகாமல் இருக்க காரணம் என்று. உடனே அவர்கள் என்ன செய்கிறது என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து அங்கிருந்து ஃபோன் மூலமாக அவங்களை குறித்து விசாரித்து கண்டுபிடித்து ஃபோனில் பேசுனாங்க. பல வருஷம் கழித்து ஃபோனில் பேசும்போது அவங்க கேட்டாங்க, நீ எப்படி இருக்கிற, என்ன செய்கிறேன்னு. இல்லை, நான் அவங்களை காயப்படுத்திட்டேன், என் மீது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், தயவு செய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்க. இத்தனை வருஷம் கழித்தா, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கசப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கல. ஆண்டவர் அதை உணர்த்தின போது அவங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஜெபித்தாங்களாம். அவர் சொன்னார், உடனே தடை நீங்கி காரியம் வாய்த்து விட்டது.
அவர் என்கிட்ட சொன்னார், பிரதர், உங்களுடைய செய்தியை நான் கேட்டு மன்னிப்பு கேட்ட உடனே தடை மாறிவிட்டது. அப்போ நாங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்தோம். அந்த தடை நீங்காததற்கு காரணம் கர்த்தரிடத்தில் இதை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் என்று. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, சண்டைகள், பகைகள், அதுதான் இந்த தடை நீடித்து கொண்டிருக்க காரணம். நீங்கள் ஜெபித்து பார்த்தாலும் இன்னும் சுகம் உண்டாக மாட்டேங்குது, இன்னும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, இன்னும் கடன் பிரச்சனை நீங்க மாட்டேங்குது, இன்னும் வீடு கட்ட முடியல. தடை. அந்த தடைக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய குறைகளாக இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு சரிப்படுத்தி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உடனே தடை நீங்கும். என்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லுகிறார். ஆகவே தடைகள் நீங்கும், காரியங்கள் வாய்க்கும். இப்பவே ஒப்பு கொடுங்க, நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இதுவரை தடைப்பட்டு போன ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அந்த தடைகளை மாற்ற சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நினைத்து நாம் ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது? கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. வேலையில் தடை, குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாத தடை, திருமண தடை, வீடு கட்டுவதில் தடை, பிஸ்னஸில் தடை, இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை, ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போகிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இந்த தடை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தூண்டினால், ஏவினால் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. இந்த பாவத்தை மன்னியும், இந்த குறையை எனக்கு மன்னியும், மன்னிக்க முடியாத சுபாவங்களை மாற்றி மன்னிக்கிற இருதயத்தை தாரும், கசப்புகளை மாற்றி தாரும், எல்லா தடைகளுக்கு காரணமாயிருக்கிற பாவங்களை மன்னித்து ஒரு அற்புதம் செய்யும் ஜெபமனுங்க. தகப்பனே, இந்த மகனோடு இந்த மகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர், கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர், வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கர்த்தர் நீர். ஆண்டவரே, வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கர்த்தர். எரிகோ மதலை விழச் செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன், இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இப்பொழுது ஜெபிக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் விலகட்டும், காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து போடுகிற சத்துருடைய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபார தடைகள் விலகட்டும், வேலைக்கான தடைகள் விலகட்டும், பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் விலகட்டும், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், காரியம் வாய்க்கட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடப்பதாக. தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த அற்புதம் நடக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறபடியினால் கர்த்தர் ஜெயத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.